அநேகமா எல்லாருக்குமே தர்மலிங்கமோ சிவசிதம்பரமோ எல்லாருக்குமே சில வைக்கணும் தான் நான் சொல்றேன். எதிர்கால சந்ததியினருக்காக எங்கட தமிழ் ஆக்கள் எங்கட தமிழ் கட்சிகள் என்று சொல்லி அவர்களோட பெயர்கள் போட்டு அவர்கள சில விவரங்களையும் அதுல போட்டு வைக்க வேணும் என்றாதான் இந்த இது. ஆனா ரோட்டு வழியை வச்சு அசிங்கப்படுத்த வேண்டாம். என்னென்றால் நாளைக்கு அடுத்த சந்ததியினர் அதை உடைச்சு அப்புறம் அதுக்கு ஒரு போராட்டங்கள் அப்படி என்று செய்யாமல் இப்ப பாருங்க பாரதி ராஜா எஸ்பிய வைக்கலாம் அவன் ஹானிக்குள்ளேயே வச்சு கிடக்கு அவன் நினைவிடங்கள். அப்ப சுற்றுலா பயணிகள் எல்லாம் போய் பாக்கினேன் எல்லாம் செய்யினேன். அப்படி அவர்களோட உறவினர்கள் வைக்கலாம். இப்ப எனக்கு அமுதலிங்கத்தின் இது எல்லாம் பிடிச்சது பயிர் செய்தது. அவ இந்த வீட்டைய நிலவில்லமா வச்சு அதுக்கு ஒரு சில அங்கேயே வச்சு ஆளுநர் அதை திறந்து வச்சு அப்படியெல்லாம் அது ஒரு 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 அமைதியா ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்லாம செய்திருக்கிறேன். அப்படி இதை செய்ய வேணும் என்றது இந்த கோரிக்கையாம் இருக்குது. அதை நீங்கள் முன்னின்று செய்தாலும் நல்லது என்றுதான் நான் சொல்லுவேன். நன்றி. நன்றி பவானி. நன்றி. சரி, சரி. கேள்வியை பற்றி உங்களோட விமர்சனம் என்ன? இல்ல அவ கேள்வி இல்ல, அவருடைய கருத்து அது சரியா இல்ல. அது இல்ல, நான் என்னுடைய கேள்வியை சொல்றேன். அவர் உங்களுக்கு தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அந்த அம்மையார், அதை நீங்கள் கருத்து கொள்ள வேண்டும். என்னுடைய கேள்வி நான் இது பற்றி ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டு விஜயம் பற்றி எழுதியிருக்கிறேன். இதை பற்றி இதற்கு முன்னரும் இந்த தமிழ்நாட்டை நோக்கி செல்லுவது தொடர்பாக நான் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல எழுதியிருக்கேன். தமிழ்நாட்டால் என்ன செய்ய முடியும் என்று தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சஞ்சிகைக்கு அந்த நேரங்கள் ஒரு விவாதத்தை நோக்கி என்று எழுதினான். அதை யாரும் அந்த விவாதத்தை ஒருவன் தொடர முன்பு. சரி, இதை தொடர்வதற்கு முன்னர் உங்களுக்கு சில விஷயங்கள் விளங்கி இருக்கின்றன. நீங்களும் அரசியல் ஆய்வாளர். ஆனால் இவ்வகையான அந்த சென்ற குழுவிலே இணைந்திருப்பவர்கள் பழுத்த அரசியல்வாதிகள், பழுத்த சட்ட மேதைகள் எல்லாம் சென்று அவர்களுக்கு இது புரியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? அல்லது அவர்களுக்கு இது புரியாமல் இல்லை, அவர்களுக்கு இதெல்லாம் தெரிய கஜேந்திரகுமார் விஷயம் தெரிந்த ஒரு அவருக்கு விஷயம் தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே நேரம் அதுல இருக்கிற மற்றவர்களுக்கும் விஷயங்கள்லாம் தெரியும். எல்லாரும் அப்படி என்று அவர்கள் இது ஒரு அரசியல், அவர்களை பொறுத்தவர்கள் இது ஒரு அரசியல் ப்ரூவ், அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரூவ். அவர்கள் நாங்கள் அரசியலிலே இருக்கிறோம், அரசியலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று காட்டுவதற்கு அவர்கள் இதை செய்கிறார்கள். ஆனால் இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன, எதனால் நன்மை என்றால் அதை சொல்ல கோரிக்கையை வைப்பதால் எப்படி வைக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் பொது வெளியில் சொல்லத்தான் வேண்டும். அதான் எங்களுடைய தமிழ்நாட்டை நோக்கி செல்லுவது நான் பிழை என்று சொல்ல மாட்டேன். அங்கு போய் என்றால் ஒரு மொழி என்ற அடிப்படையிலே ஒரு கலாச்சார ரீதியாக நீண்ட வரலாற்று ரீதியாக தொடர்பு கொண்ட சமூகங்கள் என்ற வகையிலே அவர்களோடு எங்களுடைய அரசியல் போராட்டம் ஆரம்பித்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டோடு எங்களுக்கு ஒரு அவர்களை நோக்கி போவது, உரையாடுவது, கதைப்பது ஒன்றும் கிடையாது. ஆனால் எவ்வாறான கோரிக்கைகளை வைப்பது என்பதில் தான் இங்கே பிரச்சனை. இப்பொழுது ஜோசப் விஜயிடம் போய் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்த வேண்டும் அல்லது போர்க்குற்ற விசாரணை இப்படி எல்லாம் சொல்லுவது எங்களுக்கு முதலில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எல்லைகள் தெரிந்திருக்கிறது. அது தெரியாமல் இவர்கள் பேசவில்லை. ஆனால் பொது வழியிலே சிலர் இதை நினைக்கலாம் இது ஒரு பெரிய வேலை திட்டம். ஆனால் என்ன கோரிக்கைகளை வைத்தால் தமிழ் மக்களுக்கு நன்மையானது என்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்தியாவோட இதற்கு முன்னர் ஸ்டாலினை சந்தித்த பொழுதும் அவர்கள் இப்படியான சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். இப்பொழுது ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை, ஆனால் அது எப்படி அந்த கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்றால் உண்மையிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இந்த விடயம் என்றால் அதில் இந்தியாவுக்கு ஒரு கடப்பாடு அது என்றால் அது இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட ஒப்பந்தம். அந்த அடிப்படையில் தான் இந்த மாகாண சபை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இப்படி அந்த மாகாண சபையை ஒரு 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 திறன்மிக்க சபையாக மாற்றுவதற்கு மத்திய அரசுக்கு நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்ற விஷயங்களை தமிழ்நாட்டிடம் கூறுவது கிடையாது. அதை அவர்கள் மத்திய அரசுக்கு சொன்னால் அதிலும் ஒரு உடனடியாக பெரிய அதிசயங்கள் ஒன்றும் நிகழாவிட்டாலும் அதை ஒரு குரலாக அது இருக்கும், இல்லை என்று இல்லை. ஆனால் அங்கே போய் நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான கோரிக்கைகளை வைப்போம். சமஷ்டியை இவன் தமிழ்நாடல்ல இந்திய மத்திய அரசு சொன்னாலும் சமஷ்டி கிடைக்க போவதில்லை. இதுல என்றால் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை இலங்கைக்குள் காண வேண்டும் என்றால் சிங்கள மக்களோடு தான் அந்த இடக்கப்பாடு ஏற்படும். 76 சிங்கள மக்கள் விருப்பாமல் சமஷ்டி வர முடியும். இது சாதாரணமாக எல்லோருக்கும் இது கஜேந்திரகுமாருக்கு தெரியாத விஷயம் அல்ல. இது கஜேந்திரகுமாருக்கு சாதாரண ஒரு ஆளுக்கு இது தெரியும், ஒரு மரக்கறி கடையில் இருக்கிறவருக்கு தெரியும். சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி என்னென்று சமஷ்டி ஓட்டுவாங்க. அவர்கள் தெரியாமல் செய்யவில்லை. அவர்கள் ஒரு அரசியல் இருக்கின்றோம். அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு இவர்கள் திருமாவளவன் கூடாகத்தான் இந்த அவர்களுடைய இந்த ஊடாட்டம் எல்லாம் நடைபெறும்.
நான் என்னுடைய கட்டுரையிலேயும் பகுதியாக அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தேன். அது பெருசாக எல்லாருக்கும் தெரியாது. எனக்கு அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் நண்பர் சொன்னது. அவருக்கு ஒரு இறந்து விட்டார். திருமாவளவன் இந்த மஹிந்த ராஜபக்சே இருக்கின்ற பொழுது கனிமொழி தலைமையிலான ஒரு குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது அவரும் தான் அந்த குழுவிலே வந்தார். அப்பொழுது மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சந்தித்தார்கள். சந்தித்த பொழுது மஹிந்த ராஜபக்சே இவருடைய தோளிலே தட்டி, நீங்கள் பிரபாகரனின் நண்பர் தானே, நல்லபோல நீங்கள் இங்கிருந்திருந்தால் நீங்களும் போய் சேர்ந்திருப்பீர்கள் என்று அவர் பகுதியாக தோளில் தட்டி, அப்பொழுது எல்லோரும் சிரித்ததாக இது ஒரு சிங்கள அந்த தரப்புக்குள்ளால அவருக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிற முக்கியமான ஒரு பத்திரிகையா. அதையும் நான் அந்த என்னுடைய கட்டுரையிலேயே பகுதியில் ஒரு இதாக குறிப்பிட்டது. இது இன்றைக்கு திருமாவளவன் ஸ்டாலினுடைய அரசாங்கத்திலும் ஒரு அங்கமாக இருந்ததால் அவருடைய வேண்டுகோளுக்காக ஸ்டாலின் இவர்களை சந்தித்தார். அதே போன்று ஜோசப் விஜயனுடைய அரசாங்கத்திலும் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கத்துவம் வகிப்பதால் அவருடைய வேண்டுகோளுக்காக ஜோசப் விஜய் சந்தித்திருக்கு. அவ்வளவுதான் விஷயம். மற்றும்படி ஒரு பெரிய என்றால் இதே ஒருவேளை இந்த எல்லா கட்சிகளும் இணைந்து தமிழ் முழு தரப்புகளும் இணைந்து தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்து அதே நேரம் புதுடில்லிக்கும் அப்படியே ஒரு அடுத்த கட்டமாக புதுடில்லிக்கும் பயணம் செய்து இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துகிறார்கள் இல்லை. இது ஒரு ஜனநாயக உரிமை. எங்களுடைய ஜனநாயக உரிமை மறுதளிக்கப்படுகிறது என்றால் தேர்தலை தொடர்ந்தும் விப்போடுப்படுவது என்பது ஒரு மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை மறுக்கின்ற செயல்தான். அப்ப அது எங்களுடைய ஜனநாயக உரிமை என்ற அடிப்படையில் அது நேரம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் விளைவான இந்த மாகாண சபை 38 ஆண்டுகளாகிய முழுமையாக அதை ஒரு வினைத்திறனான சபையாக ஆக்குவதற்கு பல்வேறு தடைகள் இங்கே இருக்கின்றன. இந்த விடயத்திலே நீங்கள் கரிசனை காண்பிக்க வேண்டும் என்று எல்லோருமாக சேர்ந்து போகின்ற பொழுது அதில் ஒரு பெருமதி இருக்கிறது. ஆனால் இது தனித்தனியே ஒவ்வொருவரும் ஒரு பயிலை போட்டுக்கொண்டு இப்படி போவதால் ஒரு பிரயோசனம் யாருக்கும் பெறப்படும். மற்றபடி அவர்களும் ஒரு சம்பிரதாய பூர்வமாகத்தான் இதை பார்க்கிறாங்க. நீங்கள் போவதால் அவரும் சந்தித்து உங்களோட ஒரு படத்தை எடுத்து அவர்களும் அதோடு முடிந்து விடுகிறது. இதனால் ஒரு விதமான இது ஒரு அரசியல் ஒரு அரசியல் ஒரு ஒரு நகர்வுக்கான அடித்தளமாக இது இருக்க போகுது. அதனால்தான் நான் பொதுவாக இந்த மாதிரியான சடங்காச்சாரமான இந்த மாதிரியான விடயங்களை விமர்சிப்பது என் அடிப்படையில் தான். சரி, இந்த விஜயத்தின் பொழுது அங்க குழுவுடன் சென்றிருந்த ஐங்கரநேசன் அவர்கள் விஜயனுடைய அந்த தேர்தலுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே இளைஞர்கள் அவர்களுக்கு விஜய்க்கு பால் வார்த்த விடயத்தை வைத்து அவரிடம் சென்று ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகங்களை இந்த இளைஞர்கள் மீது மேற்கொண்டிருந்தார். ஒரு நடிகருக்கு அல்லது ஒரு தற்குறிக்கு இவ்வகையான ஒரு தேவையான சொல்லி அதை சமூக வலைத்தளங்களை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது அந்த குழுவுடன் சென்று விஜய்க்கு பக்கத்திலே தனக்கு இடத்தை பிடித்து பக்கத்திலே நிற்பது அவருடைய அந்த ஏற்கனவே அவரால் சொல்லப்பட்ட அந்த விமர்சனத்துக்கும் இப்பொழுது அவருக்கு அருகிலே தானே சென்று ஏனையவர்களை தவிர்த்து பக்கத்தில் இருந்து படம் எடுப்பது எவ்வகையான ஒரு வெளிப்பாட்டை அவரிடம் எதிர்பார்க்கலாம் நாங்கள்? அரசியல்வாதிகள் அப்பொழுது அவர் மட்டுமல்ல பலருக்கும் விஜய் வெற்றி பெறுவார் என்றது யாருக்கும் பெரிதாக ஒரு வறுமை அதை பெருசாக எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவர் சத்தம் போட்டிருக்கிறார். இப்பொழுது அவர் வென்று விட்டார். இப்பொழுது நான் கேட்பது என்னன்னு சொன்னால், அந்த குழுவுடன் செல்வது வேறு விடயம், அது தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த குழுவினரிடம் சென்று விஜய்க்கு பக்கத்திலே தான் படம் எடுப்பது, அதாவது ஒரு அருகிலே அங்காள ஒரு இடத்திலே மற்றவர்களோடு இருந்து படம் எடுத்து வைத்தால் அது தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிவிடலாம். ஒருவர் மீது வசைபாடி விட்டு அங்கு சென்று அவருக்கு அருகில் சொல்லும்போது அடுத்ததாக நின்று தோளோடு தோல் ஒட்டத்தக்கா நின்று படமெடுத்த நிற்பது என்பது ஒரு 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 கேவலமான விஷயமாக நீங்கள் நோக்கவில்லை? இல்ல, இதுல இப்ப இந்த மாதிரி செயற்பாடுகளை பார்த்து நாங்கள் சிரிக்கலாம், வேறு என்ன செய்ய முடியும்? இந்த அரசியல்வாதிகளுடைய சில செயற்பாடுகளை பார்த்து நாங்கள் சிரித்து விட்டு சாதாரணமாக கடந்து போவதை தவிர ஒரு விஷயம் விட இப்படியானவர்கள் தான் எங்களுடைய அரசியல் தலைவர்களாக மக்கள் மத்தியில இருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் எண்ண வேண்டும். வேற என்ன செய்வது? தான் செய்ய முடியும். அடுத்தபடியாக வேறும் சில விடயங்களை நாங்கள் ஆராய்வோமானால், இப்பொழுது அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய வயதெல்லையை கூட்டுவதற்கான ஒரு சட்டம் மூலம் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள் இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்றன. இது சம்பந்தமான கடும் விமர்சனங்களை சட்டத்திரிகள் சங்கம் மற்றும் ஏனைய அமைப்புகள் அங்கே தெரிவித்திருக்கின்றன. இதற்கான காரணம் என்ன? இதன் மூலம் அரசாங்கம் என்னத்தை சாதிக்க விரும்புகின்றது? இந்த விஷயம் எனக்கு அவ்வளவு பரிச்சயமான விஷயம் இல்லை. நான் இந்த இதில் பற்றி கருத்து சொல்றதுக்கு இது தற்போது உரையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் தெற்காசியா ஆசியா சார்ந்த சில நீதித்துறை சார்ந்த அல்ல சுயாதீனம் சார்ந்த
அமைப்புகளும் இது பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றன. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கமும் இதை பற்றி பேசியிருக்கிறது. அதில் ஏன் சட்டத்திறனிகள் சங்கம் அதை அல்லது இவர்கள் ஏன் அதை அரசாங்கம் ஏன் அதை செய்ய விரும்புகிறது அல்லது இவர்கள் ஏன் அதை அதாவது எதிர்க்கிறார்கள் என்பதில் எனக்கு உண்மையில் அது சரியாக இந்த துறை எனக்கு உட்பட்ட துறை இல்லாத காரணத்தினால் எனக்கு அது சரியாக விளங்கவில்லை. உதாரணமாக திணைக்களங்களிலே 60 வயதாக இருப்பவர் 65 வரைக்கும் வேலை செய்யலாம் என்று சொல்லப்படுவதற்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்ப அதாவது நீங்கள் 65 வருஷம் வேலை செய்யலாம், பிரச்சனை இல்லை. 60 வயதோடு விட்டு போக தேவையில்லை என்ற மாதிரி தான் இது. ஆனால் அவர் ஒரு நீதிபதி 65 வயது வரைக்கும் இருப்பது என்ன பிரச்சனை என்பது அதுக்குள்ள சட்ட பிரச்சனைகள் என்ன என்று எனக்கு தெரியாது. அது ஏன் அதை பார்த்து மற்றவர்கள் பயப்படுகிறார்கள் எனக்கு அதாவது என்னுடைய துறையும் இல்லாத காரணத்தினால் அந்த கேள்வியை விட்டு விடுவோம். இதற்கு முன்னர் சொல்லியிருந்தீர்கள் நீங்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு மற்றும் இந்திய அரசாங்கத்துக்கும் கோரிக்கை விட்டிருந்தால் அதில் பயனுள்ளதாக இருக்கும் என்று. அப்படியான ஒரு நடவடிக்கையைத்தான் இப்பொழுது புதிய புதிய அமைப்புகள் வடபகுதியிலே தோன்றி ஒரு ஒருங்கிணைப்பு மூலமான ஒரு முன்மொழிவுகளை இலங்கை அரசாங்கத்துக்கு புதிய அரசியல் சாதனம் கொண்டு வரப்படும் பொழுது முன்வைப்பதற்காக சில முன்னெடுப்புகள் திருவண்ணாமலை பிரகடனம் என்று ஒரு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அத்துடன் அதே சமகாலத்திலே கஜேந்திரகுமார் தலைமையிலேயும் கூட ஒரு கூட்டப்பட்டு சில முன்னெடுப்புகள் திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒரு தீர்மானம் ஒரு முன்மொழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதையும் விடுத்து இன்னொரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது 2 வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே இளங்கலை மன்றத்திலே என்று நினைக்கின்றேன். இப்படியான புதிய புதிய அமைப்புகள் உருவாவதற்கு தேவை என்ன? ஒரு அமைப்பின் மூலம், அதாவது கடைசியாக சொல்லப்பட்ட கொழும்பு தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அந்த முயற்சியிலே அவர்கள் ஒரு உருப்படியான விடயத்தை கொண்டு வர முடியாமல் போனதற்கான தோல்வியின் காரணமாகத்தான் இப்பொழுது கஜேந்திரகுமார் தலைமையிலே இன்னொரு அமைப்பு, பேர் மறந்து விட்டேன், புதிய அரசியல் அமைப்புக்கான முன்வழிவை சமைப்பதற்கான ஒரு அமைப்பு என்று அமைத்து வைத்திருக்கிறார்கள். கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கம் வேண்டுமென்றால் தங்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் என்று குருபரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இப்படி புதிய புதிய அமைப்புகள் அமைக்கப்படுகின்றன. இதனுடைய வெற்றி அல்லது தேவைப்பாடு எப்படி இருக்கின்றது? இது எல்லாமே ஒரு அரசியல், இதுவும் ஏற்கனவே நான் சொன்ன இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையில் இருக்கின்ற ஈகோ பிரச்சனைகளும் நீயா நானா என்ற பிரச்சனைகளுடைய பிரதிபலிப்பு தான் இந்த பல அமைப்புகள் உருவாகுவதும் உரையாடுவதும். இந்த விடயத்துல உண்மையில் இதுல ஒரு அடிப்படை என்னென்றால், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வரப்போவதாக சொல்லியிருக்கு. ஒருவேளை அது அப்படி ஒரு யாப்பு வரும் என்று நான் நம்பவில்லை. ஒரு அரசியல் அவதானியாக நான் நம்பவில்லை. இதே கருத்தை தான் நாங்கள் 2015 சொன்ன நாங்கள் அப்படி ஒரு யாப்பு வரப்போவதில்லை. இல்லை திரு சம்பந்தன் உட்பட எல்லோரும் சொன்னார்கள் வரப்போவதில்லை. நாங்கள் சொன்னோம் வராது. நாங்கள் சொன்னதுதான் நடந்தது. அது எல்லோருக்குமே தெரியும், ஒன்றும் வரவில்லை. அதே போன்று இப்பொழுதும் ஒரு புதிய அரசியல் யாப்பு வரப்போவதில்லை. அப்படியே ஒரு யாப்பு அதிசயமாக இந்த நாட்டில் வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களும் இல்லாமத்தான் உங்களுக்கு இருப்பதும் இல்லாமல் போகும். அது அதுக்குத்தான் அந்த யாப்பு தான். மற்றபடி உங்களுக்கு அதிசயம் உங்களுக்கு தாம்பாளத்தில் போட்டு தருவதற்கு அந்த யாப்பு வரப்போகுது. ஆகவே மற்றது இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தால் ஒரு யாப்பை கொண்டு வர முடியுமான்றதுலாம் கேள்வி. அது ஒரு சும்மா பேசுவது போன்று இலக்குவான விஷயம். ஒருவேளை அப்படி ஒருவேளை ஒரு அரசியல் யாப்பு வரப்போகிறது, அதுக்காக முன்னரை போன்று கலந்துரையாடல்கள் நடக்கிறது, பரிந்துரைகள் கேட்கப்படுகின்றதென்றால் அந்த பரிந்துரை கேட்கப்படுகின்ற சூழலிலே ஒரு பரிந்துரை வைப்பதற்கு ஒரு ஆவணத்தை தயாரித்து வைத்திருப்பது நல்லது என்ற அடிப்படையில் தான் இந்த கொழும்பு சட்டத்தரணிகள் அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒன்றிணைத்து அவர்களோடு கலந்துரையாடி தங்களுடைய சட்ட நிபுணத்துவத்தையும் கொடுத்து ஒரு ஆவணம் என்றால் இதோடு இந்த சட்டத்திறனிகள் இந்த சட்டத்திறனிகள் குழுவில் இருக்கின்ற பேராசிரியர், சட்ட நிபுணர் குழுவில் இருக்கிற பேராசிரியர் சர்வேஸ்வரன் எனக்கு நேரடியாகவே நான் அண்மையிலே ஒரு அவரை சந்தித்த பொழுது எனக்கு சொன்னார், அதுதான் ஜதீந்திரா, அதான் அப்பா நோக்கம். மற்றபடி இவர்கள் எல்லாம் ஒன்றுபடுத்துவதல்ல. எங்களுக்கு தெரியும் தானே இந்த கட்சிகளை எப்படி எங்களால் ஒன்றுபடுத்த இயலுமாண்டுவது முடியாத காரணம். ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு தேசிய மக்கள் சக்தி ஒரு ஆவணத்தை, அவர்களுக்கு ஒரு ஆவணத்தை நாங்கள் சமர்ப்பிக்கின்ற போது எல்லோரும் சேர்ந்து இதுதான் அந்த ஆவணம் என்று கொடுக்க எங்களிடம் ஒரு ஆவணம் இருப்பது நல்லது என்ற அடிப்படையில்
அதில் கலந்து கொண்ட பிறகுதான் இந்த நீங்க சொல்லுகிற யாழ்ப்பாணத்திலே ஒன்று அமைப்பு வந்து, ஏனால் அது அது கிட்டத்தட்ட அந்த சட்டத்திறனிகள் சங்க அந்த சட்ட கொழும்பில் உரையாடிய அந்த சட்ட நிபுணருடைய முயற்சியை கேள்விக்குள்ளாக்குகின்ற அல்லது அதை விட நாங்கள் ஒன்று பெற்றதாக வைக்கப் போகிறோம் என்ற அடிப்படையில் தான் இங்கே அடுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும். மற்றபடி ஒன்றும் இதுதான் இந்த பிரச்சனையே. நாங்கள் மட்டும்தான் சரியானவர்கள் என்று காட்ட வேண்டும் என்று சிலருக்கு ஆர்வம். அதனால் அவர்கள் சில அமைப்புகள் ஒன்று கூடி சிலரை இணைத்துக் கொண்டு இப்படியான கலந்துரையாடலை செய்கிறார்கள். ஆனால் அடிப்படையிலே எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆவணத்தை தயாரிப்பதுதான் சரியானது. வடகிழக்கை பிரதித்துவப்படுத்துகின்ற வடகிழக்கை வரலாற்று இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி வடகிழக்கு என்பது தமிழ் பேசும் மக்களுடைய வரலாற்று வாழ்விடம். அது ஒரு பயலேட்டரல் அக்ரிமெண்ட்லேயே உள்ளடக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு பிறகுதான் இந்த வரலாற்று வாழ்விடம் என்ற தாயகம் என்பதற்கான ஒரு சட்ட அல்லது ஒரு சர்வதேச அந்த பரிமாணத்தை கொடுத்ததே அந்த ஒப்பந்தம். அதுக்கு முதலெல்லாம் அது வெறுமனை வாயால் தான் சொல்லப்பட்டது. அப்ப அந்த விஷயம் இருக்கிறது. அந்த வடகிழக்கை வாழ்விடமாக கொண்ட வரலாற்று வாழ்விடமாக கொண்ட தமிழ் மக்களை தனித்துவப்படுத்துகிற அனைவரும் சேர்ந்து ஒரு பரிந்துரையை வைப்பதுதான் சரியானது, அதுதான் நியாயமானது, பொருத்தம். அப்படி இல்லாமல் ஒவ்வொரு பக்கம் வைப்பதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. இது தென்னிலங்கைக்கு சார்பாகத்தான் இருக்கு. இங்கே வாருங்கள், நீங்கள் மாகாண சபை வேண்டும் என்கிறீர்கள், அங்கே உங்களோட கட்சி இன்னொன்று வேண்டாம் என்கிறது. இதைத்தான் அண்மையில் இலங்கை உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய துணை ராதாகிருஷ்ணன் அவர் துணை ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது அவர் இந்த தமிழ் கட்சிகளுக்கு என்ன சொல்லி சென்றார்? இது ஒரு சிறிய இனத்துக்கு இவ்வளவு கட்சிகள் இனத்துக்கு, நீங்கள் எல்லாம் ஒன்றுபட யோசியுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அங்கே ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், ஐயா நான் தான் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நான், ஆனால் என்னை விடுகிறார்கள் இல்லையே என்று அவருடைய கையை பிடித்துக் கொண்டு சொல்லி, அதனால் நிலை குலைந்து போனவர் என்ன தர்ம சங்கடமா போயிட்டு என்றுதான் இவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் ஒன்றாக அந்த அளவுக்கு தான் எங்களுடைய அரசியல் கட்சிகளும் எங்களுடைய அரசியலும் இன்றைக்கு ஒரு பரிகசிப்புக்குரிய ஒரு கொமடி, ஒரு நகைச்சுவையாகத்தான் இந்த தமிழ் தேசிய அரசியலே இன்னைக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு நகைச்சுவை ஆகிவிட்டார். இதன் காரணமாகத்தான் எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. பல அமைப்புகள் உருவாகும். நீங்க சொல்ற இந்த பல அமைப்புகள், அந்த அமைப்பு XYZ வருவதும் பிரகடனங்கள் வைப்பதெல்லாம் இந்த நகைச்சுவையினுடைய எல்லாம் சேர்ந்து ஒரு நகைச்சுவை அரங்கேற்றி கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தமிழ் அரசியலை எப்படி ஒரு கொமடியாகி வருவோம். இந்த தமிழ் கட்சிகளுடைய கூட்டமைப்பு யாழ்ப்பாணத்தில் நடத்துகின்ற கூட்டங்களுக்கு அடிப்படையாக திம்பு கோட்பாட்டையும் கொழும்பிலே சட்டத்தரணிகள் செய்வது ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது என்ற ஒரு விமர்சனத்தையும் இவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த திம்பு கோட்பாடு என்பது தற்போதும் நடைமுறை சாத்தியமான ஒரு விவகாரமாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படி முதலாவது விஷயம் என்னென்றால் அதான் நம்ம அடிப்படை பிரச்சனை. திம்பு எந்த ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசக்குள்ள, நாங்கள் ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டை நோக்கி செல்வதை பற்றி பேசக்குள்ள நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசக்குள்ள முதல் இந்த இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னு பார்க்கணும். சூழ்நிலையை கருத்தில் கொள்ளாமல் எந்த விடயங்களையும் உரையாடி பயன் கிடையாது. இப்ப திம்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றதும் அந்த கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்ட காலம் என்பது வேறு. அப்பொழுது இந்தியாவுடைய நேரடி தலையீடு இருந்தது. இலங்கைக்கு இந்தியா நேரடியாக ஈழத்தமிழர்கள் சார்பில் தலையீடு செய்தது. இரண்டாவது, அனைத்து கட்சிகளையும் அந்த இடத்தை கொண்டு வந்ததும் இந்தியா, வேறு யாரும். அது இந்தியா ஒரு பெரிய சக்தியால தான் இவர்கள் அந்த இடத்துக்கு போனார்கள். விடுதலை புலிகள் எல்லோரும் போனார்கள். அப்ப அன்றைக்கு இருந்த சூழல் அன்றைக்கு உலகளாவிய அரசியல் சூழலும் பிராந்திய ரீதியாக அமெரிக்க இந்தியா எல்லாம் வேறு முகாம்களில் இருந்து இந்தியாவுக்கு எதிர்நிலையில் தான் இந்தியா வந்து சோவியத் யூனியனோடு ஒரு கூட்டு வைத்துக் கொண்டிருந்த காலம். இப்படியான ஒரு சூழலில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் பிராந்திய ரீதியாக இந்தியா வந்து தன்னுடைய அயல் நாடுகளிலே தேவைப்பட்டால் இராணுவ ரீதியாக தலையீடு செய்தல் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்த காலம். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு நெருக்கடிகள் இருந்த காலம். இப்பொழுது அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்து மேசையில வைத்து பேசுங்கள் என்றால் யாரை வைத்து நாங்கள் அதை பேசுவோம்? யார் அதற்காக அந்த மூன்றாம் தரப்பாக அதில் இருக்க போகும்? அப்பொழுது இந்தியா இருந்தது, இப்பொழுது யார்? அதாவது நீங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், காலாவதியாகி போன காலத்து தீர்மானங்களை இப்போதும் இந்த தமிழ் கட்சிகள் யாழ்ப்பாணத்தில் வைத்து பேசிக் கொண்டிருப்பது ஒரு பிரயோசனமற்ற ஒரு விவகாரம். அதைத்தான் சில தரப்பினர் முன்னெடுக்கிறார். அடிப்படை என்னென்றால், ஒன்று காலாவதியாகிறது இல்லை என்பதெல்லாம் குறிப்பிட்ட சூழல் தான். இப்பொழுது இந்த சூழலிலே அது பேசக்கூடிய சூழல் அல்ல என்பதுதான்.
ஒரு ஒரு சொல்லலாது நாளைக்கு உலக அரசியலிலே என்ன மாற்றங்கள் வருகிறதுல எங்களுக்கு தெரியும். உலக அரசியலிலே யாரும் எதிர்கூற முடியாது. இது நாளைக்கு நடக்கும் நடக்காது. இல்லை, அடிப்படையிலே இந்த திம்பு கோட்பாடு என்பதை சில கட்சிகள் இது தமிழ் மக்களுடைய அடிப்படை கோரிக்கை என்ற ரீதியாகவே இன்றும் கருதுகிறார்கள். ஆனால் காலத்துக்கு காலம் மாறுகின்ற சூழ்நிலைகளை அவர்கள் கவனத்தில் எடுக்காததால் தீர்வுகள் என்பது சாத்தியப்படாமலே போய்கொண்டிருக்கிறது. அதனால் தான் கேட்கிறேன். அதுதான் பிரச்சனை. அதாவது இன்றைய காலத்திலே அது பேசக்கூடிய விஷயம் அல்ல. அதை பேசி பயனும் இல்லை. அது அன்றைக்கு வைக்கப்பட்ட சூழல் ஒரு அன்றைக்கு நீங்கள் இன்னொன்று அடுத்தது அதாவது தமிழ் இயக்கங்கள் 5 பிரதான இயக்கங்கள் அதில் பங்கு கொண்டது. இந்த பிரதான இயக்கங்களும் ஆயுத போராட்டத்தில் இருக்கின்றன. ஆயுத போராட்டத்தில் இருக்கின்ற பொழுதுதான் இது நடந்தது. அப்ப அப்படியான ஒரு சூழலில் வைக்கப்பட்ட விஷயத்தை இப்பொழுது நாங்கள் ஒரு யுத்தத்தை முன்னெடுத்து அந்த யுத்தத்திலே தோல்வியடைந்த ஒரு யுத்தத்துக்கு பின்னரான சூழலில் தான் இப்பொழுது நாங்கள் அரசியல் பேசுகிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு அதை கூட சிலருக்கு இவர்கள் தமிழ் மக்களால் இந்த தோத்து போய்விட்டோம் என்று இருக்கிறவர்களும் இருக்கிறார். தமிழ் மக்களால் முன்வைக்கப்படுகின்ற அரசியல் பரிந்துரைகள் அல்லது அரசியலமைப்புக்கான தமிழ் மக்களின் பரிந்துரைகள் திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் முன்வைக்கப்பட வேண்டும் என்று இன்றும் பேசுகிறார்கள் என்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்பினேன். என்ன பொறுத்தவரை ஒரு அரசியல் மாணவனாக பொருத்தமற்றது. நீங்கள் அதை முன்வைத்து நீங்கள் நான் தெளிவா சொன்னது என்ன, குறிப்பிட்ட சூழ்நிலையை கருத்தில் கொள்ளாமல் இந்த முன்வைக்கிற இந்த விஷயங்களும் குறிப்பிட்ட சூழ்நிலையில் எதை சாத்தியப்படுத்த முடியுமோ அதையும் நாங்கள் இழந்து போகிறோம். இப்ப நாங்கள் இந்த காலகட்டத்தில் எதை சாத்தியப்படுத்த முடியுமோ அதை விட்டு வேறு விஷயங்களை கதைக்கின்ற எடுக்கக்கூடியதையும் எங்களால் எடுக்க முடியாமல் போய் மேலும் நாங்கள் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அடைந்தோம் என்பதுதான் கடந்த 17 வருஷங்கள் யுத்தத்துக்கு பின்னரான கடந்த 17 வருடங்களில் யாராவது ஒருவரை சொல்லுங்கள் எதையாவது அடைந்திருக்கிறாரா அரசியல்? பேசப்பட்டதுதான். அங்கே பேசப்பட்டது, இங்கே பேசப்பட்டது எல்லாம் சரி. நான் சொல்லுவது பேசப்பட்டதன் விளைவை பேசுவது பேசிக்கொண்டே இருக்கலாம், அது ஒரு விஷயம். என்ன 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 எங்களால் அடைய முடிந்தது அரசியல் ஒன்றும் இல்லை. கடைசியாக மாகாண சபை தேர்தலை கூட நடத்துவதற்கு அழுத்தம் கொடுக்க முடியாத கையறு நிலையில் தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கோம். அடுத்தபடியாக சில கொசுறுக்களிலே கேட்டு முடிக்கலாம் நினைக்கிறேன். இந்த சங்கீதனுடைய கைது விடயத்திலே அரசாங்கம் அவசரப்பட்டு விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, இதில் என்னென்றால் இப்ப இதுல 2 விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னைய அரசாங்கங்களையும் இது நடந்தது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் நடந்த பொழுது நீங்களும் தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டீர்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் சிலர் செய்தார்கள். முன்னைய இப்ப கோட்டபாய ராஜபக்ச காலத்திலும் இப்படி கைதுகள் நடந்தது. ஆனால் அப்பொழுது என்றால் இந்த தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்களும் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தது கொண்டு நடந்து கொள்ளவில்லை என்ற பிரச்சாரங்களை எல்லாம் சிலர் முன்வைத்தார். ஆனால் இதில் அடிப்படை என்னென்றால் ஒரு அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவு அனுபவங்களுக்கு பிறகு விளங்கியதா ஒன்றும் செய்ய முடியாது. அரசு என்பது அதனுடைய படைத்துறைகள் எல்லாம் புலனாய்வுத்துறை எல்லாம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கு. அது ஏற்கனவே அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதன்படி தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய சுலோகங்கள், தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய சின்னங்கள் இவற்றை எல்லாம் பயன்படுத்துவது அல்லது அதை பிரச்சாரத்துக்கு எடுப்பது அல்லது அதை வைத்து அதை முன்னிலைப்படுத்தி மக்கள் மத்தியிலே அதை கொண்டு செல்வது போன்ற விஷயங்களை எல்லாம் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை மீளுருவாக்க முற்படுதல் என்ற ஒரு சுலோகத்தின் கீழ் இந்த இடத்தில் அந்த விஷயத்தை இந்த அரசு கையாள முடியும். அப்படித்தான் இந்த விஷயம். ஆனால் அதில் அரசாங்கத்தின் பக்கம் இருக்கிற பிரச்சனை என்றால் தேர்தல் காலத்தில் இப்படியான விஷயங்களை அரசியல் கட்சிகள் சிலர் பயன்படுத்தி மனோகணேசன் சொன்னது போன்று அவர்களே பயன்படுத்தினார்கள். எங்கெல்லாம் சொன்னார்கள், பார்வதி என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஒரு பொலிசி வைஸாக தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் தேர்தலுக்கு அதை பயன்படுத்துவதும் பிறகு நாளைக்கு ஒருவர் ஒரு விஷயத்துக்கு அதை பயன்படுத்து இப்பொழுது உண்மையில் இந்த இளைஞர்கள் சிலர் அதை பயன்படுத்துவது போராட்டத்துக்காக அல்ல. அவர்கள் பயன்படுத்துவது யூடியூப்ல அதிகமாக அதை பார்வையிட செய்வதற்கும் யூடியூப்பை பிரச்சாரப்படுத்துவதற்கும் தான் அவர்கள் செய்கிறார். இது இன்னொரு வகையில பிசினஸ் தான். ஆனால் அவை அரசு அதை இரண்டையும் அந்த சமநிலைப்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கமும் அதில் சரியாக சில கொள்கை சார்ந்து செயற்பட வேண்டும். சில இடங்களில் அமைதியாக இருப்பதும் சில இடங்களில் கைது செய்வதும் இப்படியான ஒரு அரசியலுக்காக இதை கையாளுவதை தவிர்க்க வேண்டும். அது எல்லா தரப்பும் அதை கைவிடும். அதுதான் இதன் அடிப்படை. இது மற்றது ஒரு பெரிய உணர்வுபூர்வமாக யாரும் இதை பயன்படுத்துவதாக நான் கருதவில்லை. இதுவும் ஒரு வகையான முன்னாள் போராளிகளிடம் மாகாண சபையை ஒப்படையுங்கள் என்று சொல்வது போன்ற இன்னொரு வகையான விடயம் தான் இது. மற்றும்படி இதெல்லாம் ஒரு சீரியஸான விஷயங்கள் அல்ல.
ஆனால் இதனால் இறுதியில் பாதிக்கப்படுவது யார் என்றால் இதை செய்கிற இந்த மாதிரி இளப்பொழியங்கள் அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் தான் பாதிக்கப்படும். ஆகவே அவர்கள் தான் பொறுப்பாக இதில் நடந்து கொள்ளும். அவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், இது தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய அடையாளங்கள், அதை முன்னிலைப்படுத்தி விஷயங்கள் செய்கின்ற பொழுது அரசுக்கு அதிகாரம் உண்டு அவர்களை கைது செய்வதற்கு, அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அரசால் முடியும். அது நடந்த பிறகு நாங்கள் நீங்கள் போய் தேர்தலுக்கு அதை பயன்படுத்தினீர்களே, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்றதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து அவர்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் அந்த அதிகாரத்தை பிரயோகிக்கின்ற ஆற்றலோடு தான் அவர்கள் இருக்கிறார். அரசு, புலனாய்வுத்துறை, படைத்துறை எல்லாம் அதுக்கு எப்பொழுதும் அதை பிரயோகிக்க முடியுமா? அதை நாங்கள் பொறுப்போடு கவனம். அதே நேரம் அரசியல் தலைமைகள் என்பவர்களும் இதை புத்திமதி சொல்ல வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்த கூடாது தம்பி, இதெல்லாம் பிழை, இதெல்லாம் நீங்கள் இப்படி செய்யாதீர்கள், இது உங்களை தான் பாதிக்கும் என்று சொல்ல வேண்டும். ஒரு கொள்கை சார்ந்த இலங்கை அரசாங்கம் அந்த தடைகளை நீக்கி அது அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல, அதை மக்கள் மத்தியிலே அதை நீங்கள் பிரயோகிப்பதில் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அது இப்பொழுது அந்த தடை இருக்கிறது. அதுதான் இந்த விஷயம். அடுத்ததாக கயவர்கள் தங்களை தேசியவாதிகளாக காட்டுவதன் மூலம் தங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்கு முயல்கிறார்களா என்ற ஒரு விமர்சனமும் சொல்லப்படுகின்றது. வடபகுதியிலே தமிழ் பரப்பிலே பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் சில சர்ச்சைக்குரிய விடயங்களிலே சிக்கி இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக பொது வழியிலே யாரும் பேசுவதற்கு, பத்திரிகைகள் பேசுவதற்கு முன்வரவில்லை என்று சில சமூக வலைத்தளங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இது சம்பந்தமாக ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் அவ்வகையான சுய தணிக்கையை பத்திரிகைகள் மற்றும் விமர்சகர்கள் தவிர்த்து வருகிறார்? இதுல பிரச்சனை என்றால் இப்ப சில விஷயங்கள் விசாரணைகள் இருக்கின்ற பொழுது அதை ஒரு உத்தியோகபூர்வ ஊடகங்கள் வெளியிடாது. இப்ப சமூக ஊடகங்கள்ல வர்றது அது ஒரு கொசிப் மாதிரி தானே, அது ஆர்வணம் அதுக்கு பொறுப்பு கிடையாது, ஆர்வணம் என்றாலும் போட்டுட்டு போகும். ஆனால் ஒரு உத்தியோகபூர்வ ஊடகங்கள் நீங்கள் சொல்லுகிற யாரோ எக்ஸோ வைக்கோ, ஆனால் அது அந்த விசாரணைகள் முடிந்து அது அவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றத்திற்காக தண்டிக்கப்படுவார்கள் தான் நிச்சயமாக செய்திகள் வரும். ஆனால் விசாரணைகள் நடைபெறுகின்ற பொழுது அல்லது ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்குள் மட்டும் விசாரிக்கப்படுகின்ற பொழுது அதில் இந்த பக்கம் அந்த பக்கம் மட்டும் ஊடகங்கள் என்ற கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்கள் நீங்க சொல்லுகின்ற விஷயங்கள் ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த தனிநபர் ஒரு குறிப்பிட்ட விடயத்திலே துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் அல்லது செய்ய முயற்சித்திருக்கிறார் என்றால் அது விசாரணைகள் சரியாக நடந்த பிறகுதான் அதை ஒரு ஊடகம் வெளியிட முடியும். அதானே சரி. ஆனால் தற்சமயம் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது பெண்களையும் மற்றவர்களையும் பாதுகாப்பதற்காக, பாதிக்கப்பட்ட தரப்பினர் பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டதாக கருதப்பட்ட சட்டம் இப்போது சில பேராசிரியர்களால் தங்கள் மீதான அவதூறுகளுக்கு எதிராக பிரயோகிக்கப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆகவே இந்த சட்டங்கள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருதுகோளும் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீர்களா? இது இதுல சொல்லக்கூடியது என்னென்றால், இப்ப இதுல அடிப்படை என்னென்றால் இருக்கிற சட்டத்தை பாதிக்கப்பட்டவரும் பயன்படுத்துவார், பாதிப்பை ஏற்படுத்தியவரும் தன்னை நியாயப்படுத்துவதற்கு இருக்கிற சட்டத்தை தான் பயன்படுத்துவார். அதுதான் பழமையான. அவரும் பயன்படுத்துவார், இவரும் பயன்படுத்துவார். சட்டத்தின் ஓட்டைகளை சிலர் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்கின்ற வல்லமை, சட்ட நிபுணர்களை கொண்டு சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்துகின்ற வல்லமையும் சிலருக்கு இருக்கிறது. அவருடைய சமுதாயத்தில் இருக்கிற விஷயம்தான். ஆனால் அந்த சம்பந்தம் நீங்கள் சொல்லுவது போன்ற விஷயங்கள் இருந்தால் அது நிச்சயமாக அது விசாரிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் அவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படுமா இருந்தால் அது நிச்சயமாக ஊடகங்கள் மத்தியில் வரத்தான் வேண்டும். அப்போது சரி, இறுதியாக இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை தற்பொழுது எவ்வாறு இருக்கின்றது? அரசியல் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? அதாவது தென்னிலங்கையிலே எதிர்கட்சிகளுடைய கை ஓங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் எதிர்வரும் காலங்களிலே இருக்கின்றதா? இதில் என்ற அரசாங்கம் 5 வருட கால ஆட்சியை முழுமையாக நிறைவு பெறுமா என்ற எதிர்பார்ப்புகளை சொல்லிக்கொண்டு கேட்டுக்கொண்டு பேட்டியை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் ஒரு நம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் பொருளாதார நெருக்கடிகள் என்பது வெறுமனே இந்த அரசாங்கத்தின் திறமையோடு மட்டும் சம்பந்தப்பட்டது. எதிர்கட்சிகள் அதை எங்களிடம் தந்தால் நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்று சொல்வது அது ஒரு அரசு.
இது பொதுவாக வளமையாக சொல்லுவார். இவர்கள் எதிரணியில் இருக்கின்ற பொழுதும் அப்படித்தான் மற்றவர்களை சொல்லி இப்பொழுது இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் எதிரணிகள் இவர்கள் இது சரியா கையாள தெரியாதவர்கள் என்று அவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஆனால் அடிப்படை இப்பொழுது நீங்கள் உதாரணமாக பார்க்கலாம். இப்ப இந்த மத்திய கிழக்கு நெருக்கடியின் பொழுது இலங்கை அதனுடைய அதிர்வுகளை சந்தித்தது. நெருக்கடிகள் எதிர்கொண்டது. எண்ணெயினுடைய விலை அதிகரித்தது. அதனால் சடதியாக டாலருடைய விலை அதிகரித்தது. இப்படி பல பிரச்சனைகள் என்றால் அது மத்திய இதெல்லாம் எங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அன்றகுமார ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை எல்லாம் கையாள முடியும். இவற்றின் விளைவுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே அது ஆனால் அரசாங்கம் முடிந்தவரை முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இவர்கள் புதிய நெருக்கடிகள் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுமாக இருந்தால் அது அரசாங்கம் அதை சமாளிக்க முடியாமல் போனால் வீழ்ச்சியைத்தான் சந்திக்க வேண்டி வருகிறது. ஏற்கனவே அதான் நடந்தது. அது மீண்டும் நடக்கும். பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் பொழுது இந்த அதுவரை ஆதரவா இருந்த மக்கள் அதுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். கூட்டப்பாயக்கு வாக்களித்தவர்களே அவருக்கு எதிராக திரும்பி அது மேல மக்கள் அந்த நெருக்கடியை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். அது பொதுவாக மக்கள் அதுல சரிபிழைகள் எல்லாம் மக்கள் பார்ப்பது. மத்திய பிரச்சனையாலதான் இது நடந்தது என்று சொன்னால் அந்த நியாயத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. சாதாரண மக்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் வரவில்லை என்றால் அவர்கள் தங்களோட அந்த அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் திரும்பும். அதை எதிரணிகள் அதை அதை பயன்படுத்திக் கொண்டு இதுதான் நடந்தது. இனியும் நடக்கும். தமிழகத்தில் ஏற்பட்ட மாற்றம் போல இப்போது தமிழ் கட்சிகள் மத்தியிலே இருக்கிற இந்த அதிருப்திகள், போதாத தன்மைகள், சிறந்த தலைமைத்துவம் தொடர்பான தேடல்கள், இதனால் எதிர்கால சந்ததியினர் ஒரு புதிய தமிழ் கட்சியை உருவாக்கி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்ல, அப்படி வரவோணும் மட்டும்தான் நான் விரும்புறேன் தனிப்பட்டது. ஆனால் அது வருமா என்றால் அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அப்படி வரவோணும் என்றால் இந்த தமிழ் அரசியல் பரப்பில் இப்பொழுது இருப்பவர்கள் எல்லாம் இந்த அரசியலை கையாளக்கூடியவர்கள் தகுதியோடு இருப்பதாக இருந்தால் இப்பொழுது நீங்கள் இந்த இயக்கங்கள் பேர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்றைக்கு அந்த சூழலில் அன்றைக்கு உருவாக்க ஈழ மக்கள் புரட்சியர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலை, இதெல்லாம் இப்ப இந்த விடுதலை புரட்சி என்பதெல்லாம் அன்றைய காலத்திலேயே தேவை கருதி அன்றைய காலத்துக்கு அது சரி. இன்றைக்கும் அதே சொற்களை வைத்துக் கொண்டெல்லாம் அரசியல் செய்ய முடியாது. இன்றைக்கு என்ன புரட்சி இங்கே நடக்குது புரட்சி என்று நாங்கள் சொல்லுவதற்கு புதிய தென்னாசியா தெற்காசியா முழுவதும் நீங்கள் பார்த்தால் ஒரு புதிய தலைமுறை அரசியலை பொறுப்பெடுக்கிறது, எழுச்சிகள் உருவாகின்றன. ஆனால் வடகிழக்கு எங்களுடைய தமிழ் சூழலிலே அந்த கடந்த 17 ஆண்டுகளாக ஒரு புதிய அசைவுகளை காணவில்லை. இத்தனைக்கும் எத்தனையோ ஐரோப்பிய நாடுகள் சிதறி தமிழர்கள் வாழுகின்ற பொழுதும் அவர்களும் புதிய சிந்தனைகளுக்கு ஊக்கமளிக்கின்ற உற்சாகம் அளிக்கின்ற ஆட்களாகவும் அவர்களும் பழைய அரைச்சமாவை அரைப்பதற்கு சப்போர்ட் பண்ணுபவர்களாகத்தான் இருக்கிறார். உண்மையில் அவர்களிடம்தான் இது அதிகமாக வந்திருக்கிறது. ஆனால் ஒன்றையும் காணும் திரும்ப திரும்ப அதே விஷயங்களை ஊதி பெருக்குகின்ற வேலைகளுக்கு தான் அவர்கள் இங்கே நிதி கொடுத்துக் கொண்டிருப்பதாகத்தான் தெரியும். மற்ற எதுவும் ஆக்கப்பூர்வமாக அவர்களும் இதையும் ஒரு அரசியல் ரீதியாக ஆக்கப்பூர்வமாக புலம்பெயர் சமூகம் இதுவரை எதுவும் செய்ததாக நான் அறியேன். எனக்கு ஒண்ணும் தெரியும். இருக்கிற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிற அந்த ஓடுகிற குதிரைக்கு பந்தயம் கட்டுகின்ற ஒரு ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள். புதியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவித்து ஒருமணி அரசியல் மட்டுமல்ல, சமூக பொருளாதார எல்லா விஷயங்களும். நாங்கள் இப்ப வடகிழக்கிலே எங்களிடம் ஒரு எல்லாம் பொருளியல் நிபுணர்கள் இருக்கிறார்களா? எனக்கு தெரியவில்லை. சமூகவியலாளர்கள் இருக்கிறார்களா? எனக்கு தெரியவில்லை. யாரையும் காணாது. யாரை கேட்டாலும் தமிழ் தேசியம் என்கிறார்கள். அது என்ன விஷயம் ஒன்றும் விளங்குது. எல்லாரும் யாரை கேட்டாலும் நான் தமிழ் தேசியவாதி என்று. ஆனா ஒன்றும் விளங்குதில்லை. என்ன சொல்றாங்க? அப்ப இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அப்ப இதுக்கு மாறாக உண்மையில் வெளிநாடுகள் இருப்பவர்கள் எல்லாம் அதுக்கு உதவி செய்ய வேண்டும். மேற்குலக தாராளவாத ஜனநாயக சூழலில் வாழ்ந்து அதை கற்றுக் கொடுத்து அவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யலாம். ஆனால் ஒன்றையும் காணவில்லை. இனிமேலாவது அது நடந்தால் சந்தோஷம். மிக்க நன்றி ஜதீந்திரா. நம்மோடு இவ்வளவு நேரமும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு அந்த மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்கள், இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு அரசியல் விமர்சகர், ஊடக பத்தி எழுத்தாளர் ஜதீந்திரா அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.